Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட நெக்ஸ்ட் அப்டேட் தான். நெக்ஸ்ட் நம்ம ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஆரி மெட்டீரியல்ஸ் இது மட்டும்தான், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆரி மெட்டீரியல்ஸில் இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிளாஸில் நம்ம கொண்டு போகிற ஸ்டிச்சஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், அந்த மெட்டீரியல்ஸோட நேம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். கூடவே என்ன பிராண்ட் மெட்டீரியல் வாங்கினா நல்லாயிருக்கும், எந்த பிராண்ட் பெஸ்ட்டான பிராண்ட் அதை பார்க்க போகிறோம். கூடவே நம்ம ஆரி மெட்டீரியலை எந்த மாதிரி பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. இனிதான் நீங்கள் ஆரி மெட்டீரியல் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரினாலே நம்மளுக்கு முக்கியமான தேவை ஸ்டாண்டு, ஃப்ரேம், நீடில் தான். நீடிலை பார்த்துடலாம். நம்ம சென்ட் பண்ணுற அந்த ஆரி கிட்டில் இருக்கிற 4 நீடில்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். டூலிப் பிராண்டில் 2 நீடில், ஒரு உட்டன் நீடில், ஒரு அயன் நீடில் இருக்குது. டூலிப் பிராண்டில் 14வது நம்பர், 24வது நம்பர் 2 நீடில். கூடவே அயன் நீடில் 1, அயன் நீடில் 23வது நம்பர், உட்டன் நீடில் எல்லாமே இருக்குது. இதில் நம்பர் 14 டூலிப் பிராண்ட் நம்பர் 14 மட்டும்தான் நம்ம பேசிக் யூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் 3 நீடிலுமே நம்ம அட்வான்ஸ் கிளாஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். என்னதான் நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணாலும், ஆரி ஒர்க் போட தெரிஞ்சாலும் ட்ரேசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா ட்ரேஸ் பண்ணால் தான் நல்ல ஒழுங்கான ஒரு இமேஜ் கிடைக்கும். அந்த ஒழுங்கான இமேஜில் ஒர்க் பண்ணால் தான் நம்ம ஒர்க் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மார்க்கர், கூடவே கார்பன் ஷீட், ட்ரேசிங் பேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட், 5 சில்க் த்ரெட் வச்சுருக்கோம். சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பிராண்ட் ரொம்ப நல்ல பிராண்ட், டபுள் பெல் பிராண்டு. பாருங்கள், அந்த பேப்பர்லேயே 2 பெல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது டபுள் பெல் பிராண்டு. மார்க்கெட்டில் உங்களுக்கு டபுள் பெல் பிராண்டு கிடச்சுன்னா இதை வாங்கிக்கோங்க, அல்லது ராயல் பிராண்டு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஜரி த்ரெட் எல்லா கலர்லேயுமே கிடைக்கும். காப்பர், சில்வர், கோல்டன், அதுக்கப்புறம் வேறு கலர்ஸ், எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும். இந்த பிராண்ட் A1 மம்தா, இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைச்சா வாங்கிக்கோங்க, அல்லது டயாலஜி பிராண்ட் வாங்கிக்கோங்க. இது லோடிங் ரோப். இந்த லோடிங் ரோப் யூஸ் பண்ணி தான் நம்ம லோட் ஸ்டிச் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், எல்லாமே ஸ்டிச் பண்ணுவோம். லோடிங் ரோப் வாங்கிக்கோங்க. அது இந்த அளவு பெருசாக தேவையில்லை, ஒரு 1 மீட்டர் அந்த மாதிரி கூட வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது அட்வான்ஸ் மெட்டீரியலில் சுகர் பீட். சுகர் பீட் நம்ம 5 வெரைட்டி ஆஃப் கலர் கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னா, சுகர் பீடை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், ரெக்கார்டு ஒர்க் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கோம். சுகர் பீட் ஒர்க் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா எல்லா ஒர்க்குமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்ததாக ஆன்டிக் பீடு, ஹாஃப் பீடு எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஆன்டிக் பீட் நம்பர் 3, இது ஆன்டிக் பீடு நம்பர் 4, இது ஹாஃப் பீடு. ஹாஃப் பீடு ஹோல் இல்லாததும் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்க வேண்டாம். எதுவுமே நீங்கள் ஹோல் இருக்கிறத வாங்கிக்கோங்க, ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கிறத வாங்கிக்கோங்க. ஸ்டிக் பண்ணுற மாதிரி வாங்கினோன்னா அதுக்கு லைஃப் ரொம்ப கிடையாது, 2 அல்லது 3 வாஷ்லேயே அது விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்குறது எல்லாமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி வாங்குங்க, தைக்கிற மாதிரி வாங்குங்க. அடுத்தது இது வீட் அண்ட் ரைஸ் பீடு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்று ரைஸ் பீடு, மேலே இருக்கிறது ரைஸ் பீடு, சென்டரில் மட்டும் நல்லா திக்னஸ் அதிகமாக, சைடும் கொஞ்சம் அதை விட தின்னாக இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கிறது வீட் பீடு, ஒரு சைடு திக்காக ஒரு சைடு தின்னாக இருக்கும். இந்த 2 பீடுமே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்.
நம்ம உங்களுக்கு கொடுத்துருந்த லிஸ்ட்டில் வீட் பீட் மட்டும்தான் கொடுத்துருந்தேன், ரைஸ் பீட் கொடுக்கல, வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஜர்தோசி நம்ம பீட் ஒர்க், த்ரெட் ஒர்க் எல்லாத்த விட ரொம்ப ரிச் லுக் கொடுக்கணுன்னா ஜர்தோசி தான் யூஸ் பண்ணணும். அது ரொம்ப காஸ்ட்லியானது. செகண்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கட் பீடு, டியூப் பீட்லேயே கட் பண்ண மாதிரி இருக்கும். இது சுகர் பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் கட் பண்ண டியூப் பீடு மாதிரி இருக்கும். இதுவுமே நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும். அடுத்தது ஸ்டோன் செயின், இது ரொம்பவே ரிச் லுக் கொடுக்கும். இதுவும் நிறைய கலர்ஸில் கிடைக்கும். மல்டி கலர் ஸ்டோன் செயின் கூட உண்டு, சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது டேப்லெட் பீட். இந்த டேப்லெட் பீட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா ஹேங்கிங்லாம் யூஸ் பண்ணுவோம். ப்ரைடல் ஒர்க் ப்ளவுஸில் ஹேங்கிங்க்கு இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒயிட் பேர்ல் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏஸ்டார் பிராண்டு, ப்ரிசோ பிராண்டில் கிடச்சினா வாங்கிக்கோங்க. ஏன்னா சாதாரணமாக வாங்கினீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், மேலே இருக்க ஒயிட் கலர் போயிடும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிளிப் ஸ்டோன். இதில் நிறைய சைஸஸ் உண்டு. நான் உங்களுக்கு காட்டுறது ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, ஐ ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப். இதில் இன்னும் நிறைய ஷேப் உண்டு. இப்போ பார்த்துட்ருக்கிறது ரவுண்ட் ஷேப்பு ஸ்டோனு, திலகம் ஷேப்பில் ஸ்டோன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் பாருங்கள் 2 ஹோல் இருக்குது. இது ஸ்டிச் பண்ணுற மாதிரி. இந்த திலகம் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி. நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இந்த ஒன்று தான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கேன். எதுக்காகனா ஸ்டிக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அடுத்தது மிரர்லேயுமே நிறைய ஷேப், நிறைய சைஸஸில் கிடைக்கும். ஒரு ரவுண்ட் ஷேப்பும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பும் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் நிறைய கலரில், மல்டி கலர்லலாம் கிடைக்கும். நான் உங்களுக்கு 2 கலர் வச்சுருக்கிறேன். எல்லாருக்கும் வித்தியாசமான கலர் தான் வரும். இது சக்ரியில் ஃபிக்ஸ் பண்ண ஜர்கான் ஸ்டோன். இந்த ஜர்கான் ஸ்டோன் ரொம்ப கிளிட்டர் எஃபெக்டாக இருக்கும். ரேட்டுமே இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அடுத்தது நீடில் செட். இந்த நீடில் செட் எதுக்காகனா ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது, அதுக்கப்புறமா ஜர்தோசியில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நாடா நம்ம ஃப்ரேமில் சுற்றுறதுக்கு, ஃபெவிக்ரில் க்ளூ நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்தது 1 மீட்டர் பாப்லைன் கிளாத், 1 மீட்டர் நெட் கிளாத், ஸ்டாண்டு, ஃப்ரேம். நம்ம யூஸ் பண்ணுற நம்ம வாங்கி கொடுக்குற இந்த ஸ்டாண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வைப்ரேஷன் இல்லாமல், ஷேக்கிங் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அடியில் இந்த புஷ் இருக்குது. இந்த புஷ்ஷை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு லைட்டாக ஷேக் ஆனாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கரெக்டாகிரும். இது இவ்வளோ தான் நம்ம கொடுத்துருந்த லிஸ்ட்டில் இருந்த பொருள். அது போக இந்த 3 பொருள் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். என்னெல்லாம்னா இந்த தீபம் நூல்கண்டு, சூவிங் நூல், ஒரு டியூப் பீடு, ஒரு ஃப்ளார் சீக்வன்ஸ். ஆரி மெட்டீரியல்ஸோட நேம்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கூடவே என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஆரி மெட்டீரியல்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆரி மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்கும்போதே ஒரு பேக்கில் தான் இருக்குது. நம்மளுக்கு தேவைக்கு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு ஸ்டாப்லர் பின்னை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், நல்ல ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சும்மா ஏனோதானோன்னு நம்ம வச்சுருந்தோன்னா எல்லாமே கருத்து போயிடும். அதே மாதிரி ஆரி மெட்டீரியல்ஸ் எப்போவுமே நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவைக்கு போல், இப்போ இந்த கோர்ஸ் முடிகிறது வரைக்கும் தேவையானதை இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க. இந்த மாதிரி 6 மந்த்துக்குள்ளால் காலியாகிற அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கு போல் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.